இருங்க சொன்னது அவங்க ஒத்துக்கிட்டது எல்லாமே இருக்கு. இருங்க சார் சொல்லி முடிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அதே போல் வருடத்திற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுபோல் 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி 60 நாளில் நான் சரி பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஏதாவது நடந்துச்சா? எந்த கேரண்டியாவது நடந்துச்சா? ஒரு கேரண்டி நடக்கலை. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி, நான் 10 ஆண்டுகளில் இதை சாதிச்சிருக்கிறேன், இதை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இவ்வளோ வறுமையை நீக்கியிருக்கிறோம், இவ்வளோ வளத்தை பெருக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் சாதனைகளை சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லாதனால தான் மோடி ஒரு வார்த்தை சொல்றாரு. கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி பண்ணவே எங்களுக்கு சரியா இருந்தது. 60 ஆண்டு இனிமேதான் 5 ஆண்டுகள்ல நாங்க வளர்ச்சியை பற்றி நாங்க யோசிக்கணும்னு சொல்றோம். இல்லைங்க, 10 வருஷத்துல ஒண்ணுமே செய்ய முடியலன்னா இன்னும் 10,000 வருஷம் கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நோக்கமும் அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா 10 வருஷம் பெரிய காலகட்டங்க, 2 ஆட்சிங்க, 2 பீரியடுங்க. 2 பீரியட்ல அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன சரி பண்ணாங்க? என்னத்தை சரி பண்ணாங்க நான் கேட்குறேன். காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி செய்தோம், இதெல்லாம் சரி செய்து பட்டியலிட சொல்லுங்க. ஒன்றுமே பட்டியலிடலையே, சும்மா வார்த்தைக்கு சொன்னால் போதுமா? இதெல்லாம் காங்கிரஸ் தப்பு பண்ணாங்க, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் ஒரு புள்ளி வரும் இல்லையே. அல்லது நான் எங்கள் ஆட்சியில் இந்தந்த விஷயங்களை செஞ்சுருக்கோன்னு ஏதாவது சாதனைகளை சொல்ல முடியுமா? அதையும் சொல்ல முடியலையே. அதனால தான் ராமர் கோயிலை உடைச்சிருவாங்க, ராமரை மீண்டும் கொண்டு போயிட்டு பல இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. அதே போல் தாலியை பிடுங்கி இந்துக்கள் தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் கடைசியில் என்னங்க வந்துட்டார், நான் தான் கடவுளின் அவதாரம்னு சொல்ல வந்துட்டார். இது எவ்வளோ தூரம் வாக்கா மாறும்? எது வாக்கெல்லாம் மாறாதுங்க. இவங்களுக்கு வாக்கெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இல்லை. இவங்க தோல்வி உறுதி செய்யப்பட்டது. பிஜேபி தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டது. என்னன்னா இப்போ நான் வெளிப்பட ஒரு விஷயத்த சொல்கிறேனே, இது வேறு யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது. தோத்ததுக்கு பின்னாடி சொல்றது அதுக்கு இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி கிடையாது. அப்படி இப்பவும் நாங்க அதுல உறுதியா இருக்கிறோம். இந்த 16 கட்சிகள் சேர்ந்து வாக்கு இந்த வார்த்தை வருமா? இப்ப இதே நம்பிக்கை இல்லைன்னு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பெரியார்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இதே மாதிரி ஈவிஎம் இருங்க, பெரியார்ட்ட சொல்லுவாங்களா? நீங்க தான் ஈவிஎம் கோளாறுகளோட இருக்கும்போது நாங்க வெற்றி பெறுவோம் ஆட்சி எப்படி சொல்றீங்க நீங்க? இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் தான் சொல்றேனே, பெரியார்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, கடவுள் வந்துருந்தா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகணும்னு சொன்னார் அவர். அதுபோல் இவிஎம் மிஷின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நேர்மையாக வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்படுமானால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி 100% வெற்றி பெறும். இதுவே இந்தியா கூட்டணியோட பயம்னு ஏன் எடுத்துக்க? பயம்னு சொல்ல உடனே இவிஎம் மிஷின் மேல ஒரு பழிய தூக்கி போடணும் அப்படிங்கிறது. அந்த நாங்க வந்தா இவிஎம் மிஷின் இருக்காதுன்னு கொடுத்துருக்கோம்ல. இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் வெற்றி பெற்றாலும் இவிஎம் மிஷின் சிஸ்டத்தை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்கிறோம்ல. எதுக்கு? அது ஒரு வெளிப்படையான நேர்மையான வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு தேர்தல் நடக்கணுங்கிறது தான். இவிஎம் மிஷின் எடுப்போம்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கு சார். என்ன சொல்லியிருக்காங்க? இருக்கு சொல்லப்படவில்லை. இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க? எல்லா இடத்துலையும் நான் என்ன சொல்றாங்க? எல்லா இடத்துலையும் நாங்க விவிபேட் வைப்போம், எல்லா இடத்துலையும் நாங்க விவிபேட்டை எண்ணுவோம், ரெண்டையும் டேலி பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. செய்யணும்ல.